அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில நுணுக்கு காட்டியை பயன்படுத்துதல் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்ப்போம். கடைசியாக நாங்க வகுப்புல கூட்டு நுணுக்கு காட்டி ஒன்றினுடைய பாகங்களையும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றதையும் பார்த்திருக்கிறோம். நாங்க கூட்டு நுணுக்கு காட்டி என்று சொல்றதுக்கான காரணம், அங்கு 2 வில்லைகள் பயன்படுத்தப்படும். கூட்டு நுணுக்கு காட்டில 2 வில்லைகள் பயன்படுத்தப்படும். 2 குவிவு வில்லைகள் பயன்படுத்தப்படும். அல்லது அது ஒளி பயன்படுறதுனால ஒளி நுணுக்கு காட்டி என்று அழைக்கலாம் சொல்லி பார்த்திருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை நாங்க பார்க்கலாம். பார்வை துண்டு இருக்கு, உடற்குழாய் இருக்குது, புயம் இருக்கிறது, அடி இருக்கிறது, அங்கால ஒடுக்குறதுக்கு ஒடுக்கி இருக்கிறது, மேடை இருக்கிறது, கவ்வி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பகுதிகளினுடைய தொழில் என்னதுக்காக அது வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். ஒரு நுணுக்கு காட்டிய நாங்க பயன்படுத்தின பிறகு அத சுத்தமான பருத்தி துணியால துடைச்சு தூசு படாத மாதிரி பாதுகாத்து வைக்க வேண்டும். சரியா? இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் நுணுக்கு காட்டியினுடைய உருப்பெருக்க வலு. நாங்க ஏற்கனவே உருப்பெருக்க வலுண்டா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கு. உருப்பெருக்க வலு உருப்பெருக்க வலு. அப்ப உருப்பெருக்க வலுன்றது ஒரு பொருள் எத்தனை மடங்கு உருப்பெருத்து காணப்படுகிறது என்றதுதான் அதனுடைய உருப்பெருக்க வலுவாக இருக்கும். ஒரு பொருள் எத்தனை மடங்கு பெரிதாக இருக்கிறது, உருப்பெருக்கி காட்டுது. இப்ப சாதாரணமா அந்த பொருள் இருக்கிறத விட 5 மடங்கா, 10 மடங்கா, 20 மடங்கா, அப்ப எத்தனை மடங்கு என்பதுதான் இங்க கருத்துல கொள்ளப்படும். அப்ப எங்களுக்கு கூட்டு நுணுக்கு காட்டியினுடைய உருப்பெருக்க வலு என்ன என்று கேட்டா, இப்ப ஒரு கூட்டு நுணுக்கு காட்டிய பாத்தீங்கன்னா அதனுடைய பார்வை துண்டு இருக்கு. பார்வை துண்டு என்னது? நாங்க இந்த கண்ணை வச்சு அவதானிக்கிறதுக்காக மேலே இருக்கிறதா பார்வை துண்டு. அதுக்கு பிறகுதான் இங்கால உடற்குழாய் ஆரம்பமாக போகும். அப்ப இந்த பார்வை துண்டுல ஒரு வில்லை இருக்கிறது. நுணுக்கு காட்டியினுடைய மேலே இருக்கிற பார்வை துண்டுல ஒரு வில்லை இருக்கு. அந்த பார்வை துண்டுல நீங்க பாத்தீங்கன்னா தர அடையாளம் போட்டு நம்பர் போடப்பட்டிருக்கு. தர 10. சரியா? தர 10. அப்ப அதன் அர்த்தம் இந்த பார்வை துண்டு 10 மடங்கு பெரிதாகும். தர 10 அது சாதாரண அந்த பொருளின் அளவை விட 10 மடங்கு பெருசாக காட்டும். அப்ப இப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ப எங்களுக்கு கீழே இதை விட 3 பொருள் வில்லைகள் இருக்கும். எப்படி? கொஞ்சம் சிறிதாக, கொஞ்சம் பெரிதாக, நடுத்தர வில்லை, பொருள் வில்லை என்று கீழே எங்களுக்கு இதை விட 3 வில்லைகள், அதை நாங்க வில்லைன்னு சொல்லல, பொருளிகள் என்று சொல்ல போறோம். தாழ்வரு பொருள் வில்லை, நடுத்தர வலு பொருள் வில்லை, உயர்வலு பொருள் வில்லை என்று சொல்லும். இந்த 3 பொருளிகள்லையுமே அவன் என்ன குறிப்பிட்டிருப்பினம்? உருப்பெருக்கம். இது எவ்வளவு உருப்பெருக்கி காட்டும், மற்றது எவ்வளவு, இப்படி ஒவ்வொன்றும் எத்தனை மடங்கு பெரிதாக காட்டும் என்று சொல்லி அதுல குறிப்பிட்டு காட்டியிருக்கு. இப்ப உதாரணமாக பொருளி ஒன்றுல தர 40 என்று இருக்கு. தர போட்டு 40. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்த பொருளே 40 மடங்கு உருப்பெருக்கத்தை காட்டும். அப்ப இப்ப
கூட்டுறனுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் என்றா நாங்க தர 10 கொண்டு போடணுமா இல்ல தர 40 போடணுமா? ஏன்டா 2 வில்லைகள் இங்க இருக்கு எங்க கூட்டுறனுக்கு காட்டியில. அப்ப நாங்கள் உருப்பெருக்க வலு உருப்பெருக்க வலு சொல்லும் கூட்டுறனுக்கு காட்டிட்டு உருப்பெருக்க வலு சொல்லும் பார்வை துண்டின் உருப்பெருக்கம் பார்வை துண்டினுடைய உருப்பெருக்கம் தரண்டா பெருக்க வேணும் பொருளியின் உருப்பெருக்கம். பாருங்க நாங்க ஒரு கூட்டுகளுக்கு காட்டின்ற உருப்பெருக்க வலு காணும் பொழுது அங்க 2 வில்லைகள் பயன்படும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் எங்க கூட்டுகளுக்கு காட்டி. அப்ப அதுல 2 வில்லைகளையும் ஒன்று பார்வை துண்டு இன்னொன்று பொருளியாக இருக்கு. அந்த 2லையுமே எத்தனை மடங்கு அதனுடைய உருப்பெருக்கம் காட்டும் என்று தர 10 தர 20 அடையாளம் போட்டிருக்கு. அந்த பார்வை துண்டினுடைய உருப்பெருக்கத்தையும் பொருளியினுடைய உருப்பெருக்கத்தையும் நாங்க பெருக்கும் போது எங்களுக்கு நுணுக்கு காட்டின உருப்பெருக்க வலு கிடைக்கும். அப்ப இந்த நுணுக்கு காட்டின உருப்பெருக்க வலுவை பார்ப்போம். பார்வை துண்டினுடைய உருப்பெருக்க வலு தர 10. சரியா? இத பெருக்க போறோம் பெருக்கல் அடையாளம் பொருளின் உருப்பெருக்கம் இங்க 40 ரெண்டையும் பெருக்கினா எத்தனை 10 தர 40 400. அப்ப இந்த கூட்டு நுணுக்கு காட்டியினுடைய உருப்பெருக்க வலு 400. கூட்டு நுணுக்கு காட்டியினுடைய உருப்பெருக்க வலு 400. அதாவது அந்த பொருளை விட 400 மடங்கு பெரிதாக பார்க்க முடியும். சாதாரணமாக இருக்கிற அந்த பொருளை நாங்கள் அதை விட 400 மடங்கு பெரிதாக்கி பார்க்க இயலும். அதுதான் இந்த மைக்ரோஸ்கோப்பின் வேலை. உருப்பெருக்க வலு உருப்பெருக்க பொருளியையும் பார்வை துண்டினுடைய உருப்பெருக்கத்தையும் 2யும் பெருக்கி நாங்க சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க உருப்பெருக்க வலு 2 போட்டு உருப்பெருக்க வலு போட்டுக்கொள்ளுங்க. உருப்பெருக்க வலு சமன் பார்வை துண்டின் உருப்பெருக்கம் தர பெருக்க வேணும் அடையாளம் போட்டுக்கொள்ளுங்க பொருளின் உருப்பெருக்கம் பார்வை துண்டினுடைய உருப்பெருக்கம் தர பொருளியின் உருப்பெருக்கம். எங்களுக்கு 2யும் பெருக்கிறதுனால உருப்பெருக்க வலு கிடைக்கும். சரியா? இதை நீங்க போட்டு வச்சுக்கொள்ளுங்க. உருப்பெருக்க வலு காண்றது எப்படி 2யும் பெருக்க வேணும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க
இந்த துணுக்கு காட்டியில ரோகியோ இலையினுடைய கீழ்ப்பக்க மேற்பரப்ப அவதானிக்கும் பொழுது, ரோகியோ இலை என்று சொன்ன பிள்ளையர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சில பேர் அழகுக்காக வீட்டுல வளர்க்கக்கூடிய ரோகியோ தாவரம், அதுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்புற அதன் இலை பச்சையா, அதன் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது இலையின் பின்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலராகவும் இருக்கும். சில வேளைகள்ல இந்த இலையில் பர்பிள் நிறம், ஊதா நிறம் அடிக்கிறது பார்க்கலாம். ஆனா உண்மையாக இந்த மேற்பக்கம் சில இடங்கள்ல பச்சையாகவும், அதன் இலையினுடைய பின்புறம் அந்த பின்பகுதி ஊதா நிறத்திலையும் இருக்கும். அந்த இலையினுடைய வேத்தோளுடைய உரிச்செடுத்து, அந்த இலைய உடைச்சிங்கன்னா அது உறிஞ்சு வரும். அதை உரிச்செடுத்து அதன் ஒரு பகுதியை நாங்கள் நுணுக்கு காட்டிலும் கீழே வச்சு பார்க்கணும். பார்த்தா அது எப்படி தெரியும், அதனுடைய கலங்கள், அந்த ரோயோ இலையினுடைய தாவர இலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கலங்கள் என்று சொல்லுவோம். அந்த கலங்களை நாங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வாறாக அந்த இலையினுடைய கீழ்ப்பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இலைய நோமலா பார்த்தா அதுல எப்படி சின்ன சின்ன கலங்கள் இருக்கிறது தெரியாது. ஆனா நீங்க அதை நுணுக்கு காட்டியில வைத்து பார்க்கும் பொழுது உங்களால இப்படி இந்த இலையில இருக்கக்கூடிய சிறிய கலங்களை அவதானிக்க முடியும். சரியா? அப்ப ஒரு ரோயியோவினுடைய இலையில கீழ்ப்புற மேற்றோல் இப்படி இருக்கு, கீழ்ப்பக்க மேற்றோல் இப்படி இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு மனிதனின் கன்னக்கலங்கள், மனிதன் கன்னக்கலம்ன்றா உங்களுக்கு தெரியும், உங்களோட கன்னங்கள்ல இருக்கக்கூடிய உட்புறத்துல இருக்கிற அந்த சுவரை நீங்க லைட்டா ஒரு சின்ன கரண்டி வச்சு இதண்டாலே உங்களுக்கு கன்னத்தின் சின்ன இளையங்கள் கிடைக்கும். இப்ப நாங்க சில கன்னத்தை சாப்பிடும் போது கடிச்சிருவோம் பிள்ளைகள், அப்படி பாத்தீங்கன்னா இந்த சின்னனா கடிபட்டு இருக்கும். கன்னத்துல 2 சைட்லயும் இருக்கிற கலங்களை நீங்க மெதுவா கரண்டியால வலிச்சாலே சிலது வரும். சரியா? அதை நீங்க எடுத்து அதையும் நீங்க நுணுக்கு காட்டியில வச்சு பார்க்க முடியும். மனிதன்ல இருக்கக்கூடிய கன்னக்கலங்கள் அதனுடைய வடிவம் பாத்தீங்கன்னா, மனிதன்ல இருக்கக்கூடிய கலங்கள் மனிதன்ல இருக்கக்கூடிய கலங்களை நீங்க இந்த மாதிரி அவதானிக்க இயலும். இது மனிதனுடைய கன்னக்கலங்கள். இது தாவர ரோகியோ தாவர இலையினுடைய கீழ்ப்பக்க மேற்றோல். சரியா? இப்ப இது ரெண்டையும் உங்களால தெளிவாக பார்க்க முடியும். எங்க பார்க்கலாம்? நுணுக்கு காட்டில வச்சு பார்க்க. இந்த தாவரம் எல்லா வீட்டிலையும் அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம். அதுல இருந்து ஒரு சின்ன இலைய நீங்க உடைச்செடுத்து அதுல மேட்டோல உரிச்சு எடுத்தீங்கன்னா மெல்லியதான ஒரு இலையினுடைய தோல் மாதிரி கிடைக்கும். அந்த தோலை எடுத்து நுணுக்கு காட்டில வச்சு பார்த்தா இலையில இருக்கக்கூடிய கலங்கள் இந்த மாதிரியாக உங்களுக்கு தோன்றும். கீழ்ப்புற மேற்றோலில் கலங்கள். அதே மாதிரி ஒரு மனிதனினுடைய கன்னத்துல இருக்கக்கூடிய கலங்களை நாங்க பார்க்க வேண்டுமாக இருந்தால் நீங்க கன்னத்துல கரண்டியால சுரண்டி எடுத்தாலே வரும். அதை நீங்க நுணுக்கு காட்டிக்கு கீழே வச்சு பார்த்தா இந்த மாதிரி கலங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது மனிதனின் கன்னக்கலங்கள். இப்படி தெரிகிறது ரோகியோ இலையினுடைய கீழ்ப்புற மேட்டோல். அப்ப புத்தகம் இருக்கிற ஆட்கள்
உங்களோட பாட புத்தகத்துல 198ஆம் பக்கத்துல இந்த படங்கள் இருக்குது. நீங்க பார்க்க நுணுக்கு காட்டியில எப்படி தெரியும். சரியா? இப்ப பாருங்க, ரோகியோ இலையின் கீழ்ப்பக்க மேற்பரப்பை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானித்த போது எடுக்கப்பட்ட படமும் அதுக்கான வரிப்படம். ரோகியோ இலையின கீழ்ப்பக்க மேற்பரப்புல நீங்க ஒளி நுணுக்கு காட்டியினூடாக பார்த்த இந்த பர்பிள் கலரோட இது உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த துண்டை அவை இருக்கிற இந்த துண்டை கீறி காட்டைக்குள்ள இப்படி வரும். அந்த கலங்களை நாங்க இப்படி வரிசை வரிசையாக கீறி காட்டுறோம். பாருங்க, இதுதான் ரோகியோ இலையின் நுணுக்கு காட்டி ஒளி நுணுக்கு காட்டியில பார்க்கும் பொழுது எங்களுக்கு இப்படி தெரியும். இது அதனுடைய வரிப்படம், கீறப்பட்ட படம். எக்ஸாமுக்கு சில வேளை உங்களுக்கு இந்த படத்தை போட்டு இது எதனுடைய வரிப்படம் என்று கேட்கலாம். சரி, அதே போல மனிதனின் கண்ண கலங்களை ஒளி நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கும் பொழுது தென்படக்கூடிய விதம் பாருங்க, அது இந்த மாதிரி இருக்கு. பாருங்க, மனிதன் நிறமூட்டப்பட்ட கண்ணக்கலங்கள் நிறமூட்டப்பட்டிருக்கிறது. இல்லாட்டிக்கு அதை தெளிவா பார்க்கலாம இருக்கு. சரியா, வெள்ளையாக இருந்தா தெளிவா பார்க்கலாது. அப்ப கொஞ்சம் நிறமூட்டினா அந்த கலங்கள் மட்டும் நிறமுடையதாக தென்படும். பாருங்க, ஓரளவுக்கு வட்டமான ஷேப்புடைய நடுவுல கரு இருக்கு எங்களுக்கு தென்படும். அதுல எங்களுக்கு ஒரு வரிப்படமும் சரி காட்டப்பட்டிருக்கு. இந்த படங்களை போட்டு ஏபின்னு போட்டு குறிக்க சொல்லி வரலாம். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க இப்ப கூற்று நுணுக்கு காட்டி தொடர்பாக எல்லாம் பார்த்துட்டோம். கூற்று நுணுக்கு காட்டியினுடைய பகுதிகள் பார்த்திருக்கிறோம், அதனுடைய தொழில்கள் பார்த்திருக்கிறோம், கூற்று நுணுக்கு காட்டிய எப்படி பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தின பிறகு அதை நாங்க எப்படி கவனமாக வைக்க வேண்டும் பார்த்திருக்கோம். இன்றைக்கு நாங்க கூட்டு நுணுக்கு காட்டியினுடைய உருப்பெருக்க வலு எப்படி காண்றது, அதுல கூட்டு நுணுக்கு காட்டியில ஒரு ரோகியோ இலையின் அமைப்பு வச்சா எப்படி தெரியும், மேட்டோலுரி கண்ணக்கலங்களை வச்சா எவ்வாறு தென்படும் பார்த்து. அடுத்ததாக நாங்கள் இலத்திரன் நுணுக்கு காட்டி தொடர்பாக பார்ப்போம். இப்ப நாங்க எளிய நுணுக்கு காட்டி பார்த்துட்டோம், கூட்டு நுணுக்கு காட்டி பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் இலத்திரன் நுணுக்கு காட்டியும் பார்த்தோம். நுணுக்கு காட்டியினுடைய 3 வகையும் பார்த்து முடிக்கும். சரியா? அப்ப இது ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டியினுடைய வரிப்படம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டி. அப்ப இது சாதாரணமாக எங்களுடைய ஆய்வுக்கூடங்கள்ல பாடசாலைகள்ல இருக்கிறது இல்லை. இது பெரிய ஆய்வுக்கூடங்கள்ல தான் இருக்கு. பெரிய பெரிய ஆய்வுக்கூடங்கள்ல காணலாம். சரி, இப்ப இதுல இதை இலத்திரன் நுணுக்கு காட்டி என்று நாங்க சொல்றது இலத்திரன் நுணுக்கு காட்டியில ஒளிக்கதிர்களுக்கு பதிலாக இப்ப நாங்க ஒளி நுணுக்கு காட்டிய யூஸ் பண்ணினாங்களானே, அப்பைக்கு என்ன செய்திருக்கிறோம், ஒளிக்கதிர்கள் அந்த ஆடியில பட்டு ஒடுக்கியினூடாக மேடைக்கு அனுப்பி மேடையில இருக்கிற பொருளை ஒளியூட்டி நாங்க பார்க்கிறோம். ஆனா இங்க ஒளிக்கதிருக்கு பதிலாக இலத்திரன் கற்றைகளை யூஸ் பண்ணும். இலத்திரன் கற்றைகள் உங்களுக்கு இலத்திரன்டா என்னன்னு விளங்காது. நீங்க மேல மேல இனி தரம் 8, 9ல போட்டா இலத்திரன் இலத்திரன்கள்டா என்னது, அது அணுகண்டா என்னதுன்னெல்லாம் படிக்க போறீங்க. சரியா? அப்ப இலத்திரன் கற்றைகளை இங்க யூஸ் பண்ணலாம். அதனால இங்க உயிருள்ள பொருட்களை வச்சு நாங்க அவதானிக்க இயலாது. இப்போ நாங்க ஒரு ஒளி நுணுக்கு காட்டியில தேங்காய் நீரிண்ட மாதிரியையோ குளத்து நீரிண்ட மாதிரியையோ வச்சு அவதானிக்க உயிருள்ள அங்கிகளை அல்லது அசைகின்ற அங்கிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டியில உயிருள்ள பொருட்களை நாங்க யூஸ் பண்ண இயலாது.
நாங்க இந்த இலத்திரன் கற்றைகளை பயன்படுத்தி அது உயிர் போயிடும், உயிரற்றதாக மாறிடும். அப்ப அங்க நாங்க ஒரு உயிர் உள்ள பொருளை வச்சு பார்க்க இயலாது. சரியா? இலத்திரன் நுணுக்கு காட்டின்ற உச்ச உருப்பெருக்க வலு உச்ச உருப்பெருக்க வலு கிட்டத்தட்ட 5 லட்சம் மடங்கு. 5 லட்சம் மடங்கு. இப்ப நாங்க பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு சாதாரணமாக ஒரு எளிய நுணுக்கு காட்டில இருக்கிற உருப்பெருக்கத்தை விட கூட்டு நுணுக்கு காட்டியானது 2000 மடங்கு பெரிதாக காட்டும். உருப்பெருக்கம் தர 2000 என்று போடப்பட்டிருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உருப்பெருக்க வலு 5 லட்சம் மடங்கு. அப்ப பாருங்க, 5 லட்சம் மடங்குன்றது எவ்வளவு துல்லியமா, மிக மிக சிறிய என்ன நுண்ணங்கிகளையோ பதார்த்தங்களையோ இங்க நாங்க பார்ப்போம். 5 லட்சம் மடங்கு பெருசா காட்டும். அப்ப எங்களுக்கு தெரியாத ஒன்று இருந்தாலும் அதை எவ்வளவு பெருசாக்கி அதை எடுத்து எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் அது இலத்திரன் நுணுக்கு காட்டின்னு சொல்லும். அதுல உச்ச பிரிவல் உச்ச பிரிவலு 0.000005 0.0005 மைக்ரோமீட்டர் அல்லது 5 தர 10⁻7 மில்லி மீட்டர். சரியா? 10⁻7 மில்லி மீட்டர். ஒரு மனித கண்ணினுடைய பிரிவலு என்பது 0.1 0.1 தான் சொல்லுவோம் மனித கண்ணுக்கு. ஆக 0.1 0.1 ஒரு மில்லி மீட்டர் தான் மனித கண்ணால பார்க்கக்கூடியது என்று சொல்றோம். ஆனா ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டி பாருங்க, 5 தர 10⁻7 மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அல்லது மிக மிக குறைந்த இடைவெளியில இருக்கக்கூடிய 2 பொருளையும் பிரிச்சு காட்டும். மிக மிக குறைவு பிள்ளை. இப்ப இதுல நாங்க 0.1 மில்லி மீட்டர்ன்றதை விட இது மிகச் சிறிய பெருமானம். மிக சிறிய பெருமானம். சரி, அதே மாதிரி இது இன்னும் சின்னனா இருக்கு. மைக்ரோமீட்டர்ன்றது இன்னும் ஒரு சிறிய பெருமானத்துல நாங்க சொல்றோம். 0.0005 மைக்ரோமீட்டர்ல அதனுடைய பிரிவலு இருக்கு. இப்ப இதோட எங்கட கண்ணை ஒப்பிடைக்க மனித கண்ணை போல 2 லட்சம் மடங்கு இது கூட. மனித கண்ணை விட, அதாவது இதுல இருக்கிற 0.1 மில்லி மீட்டரை விட 2 லட்சம் மடங்குகள் உயர்வானது. சரியா? அப்ப பாருங்க, சாதாரண எங்கட கண்ணுல பாக்குறதை விட எவ்வளவு மடங்கு பெரிதாக காட்டக்கூடியது, எவ்வளவு மடங்கு திருத்தமாக காட்டக்கூடியது. சாதாரண எங்கட கண்ணால பார்க்காதத கூட இது காட்டக்கூடியது. சரியா? அப்ப இதனாலதான் வைரசுகளை எங்களால ஒளி நுணுக்கு காட்டில அவதானிக்க இயலாதென்றாலும் இலத்திரன் நுணுக்கு காட்டில நாங்க இதை பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? வைரசுகளை அவதானிக்க முடியும். இப்ப வைரசுகள் சாதாரணமாக எனது தெரியாது. சாதாரண ஒளி நுணுக்கு காட்டில எங்களுக்கு வைரஸை பார்க்க இயலாது. சாதாரண ஒளி நுணுக்கு காட்டில வைரஸ் தெரியாது. சரியா? அப்ப அது மிக மிக சிறிய ஒரு நுண்ணங்கி, அதை எங்களால பார்க்க இயலாது. ஆனால் இந்த இலத்திரன் நுணுக்கு காட்டி அதை காட்டக்கூடியது. சரியா? இப்ப இது ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டியினுடைய படம். அடுத்ததாக இலத்திரன் நுணுக்கு காட்டிய பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான். இந்த இலத்திரன் நுணுக்கு காட்டிய பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எங்க யூஸ் பண்ணுவினம்
அப்ப இது எங்களுக்கு தெரியும் தானே, சாதாரணமாக எங்களுடைய ஆய்வு கூடங்கள்ல அது இல்லை. என்ன சாதாரண பாடசாலைகள்ல இருக்கக்கூடிய ஆய்வு கூடங்கள்ல நாங்க இந்த நுணுக்கு காட்டிய பார்க்க இயலாது. சரியா? அப்ப இதை எங்க பயன்படுத்துவார்கள்? அப்ப எங்களுக்கு இது நோய் காரணிகளை அறியறதுக்காக, அதாவது இப்ப எங்களுக்கு வைரசுகள், பாக்டீரியாக்கள் இது தொடர்பான ஆய்வுகள் செய்யறதுக்காக இத பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப ஒன்று பாக்டீரியா, வைரஸ் போன்றவற்றை ஆய்வுகள் செய்ய அதாவது இந்த பாக்டீரியாக்கள் அதை பற்றி டீப்பா நாங்க சர்ச் பண்ணி என்ன மாதிரின்னு பாக்குறதுக்கு ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டிய பயன்படுத்துறது சிறந்தது. பாருங்க, ஒளி நுணுக்கு காட்டிய விடவும் இலத்திரன் நுணுக்கு காட்டி வெற்றா காட்டக்கூடியதா இருக்கு. இன்னும் பெரிதாக காட்டும். ஒளி நுணுக்கு காட்டியில காட்டுறதை விட பெரிதாக காட்டும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த நுண்ணங்கிகள் தொடர்பாக நாங்கள் மேலும் ஆராய்வதற்கு இது பயன்படுத்த கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி கலம் ஒன்றினுடைய கட்டமைப்பை பற்றி விளங்கிக் கொள்ளும். இப்ப எங்களுக்கு தாவரங்கள்ல இருக்கிறத தாவர கலங்கள் என்று சொல்லுவோம். விலங்குகள்ல இருக்கிறத விலங்கு கலங்கள் என்று சொல்லுவோம். எங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் இந்த களத்துக்குள்ள போய் என்னென்ன இருக்குது, இந்த களத்துக்குள்ள இந்த டொட்டா இருக்குது, கரு மாதிரி ஏதோ இருக்கு. அப்ப இதை தவிர உள்ளுக்குள்ள அந்த களத்துக்குள்ள வேற ஏதாவது இருக்குதா? இன்னும் டீப்பா போய் இன்னும் ஆழமாக போய் நாங்க களத்தினுடைய கட்டமைப்பு உள்ளுக்கு எப்படி இருக்கு, உட்கட்டமைப்பு பற்றி விளக்கமாக கற்றுக்கொள்ளும். அல்லது இப்போ ஒரு தாவரத்துல இப்படி தெரியுது, நார்மலாக ஒளி நுணுக்கு காட்டியில எப்படி தெரியுது. அப்ப ஒரு இலத்திர நுணுக்கு காட்டியில இன்னும் அழகாக உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளை எப்படி பார்க்கிறது. சரி, அப்படி நாங்க கலங்கொன்றினுடைய இதை நாங்க தாவர கலம் என்று சொல்றோம். இது விலங்குனுடைய கலம், கனக்கலம். இது தாவர கலம். அப்ப அந்த கலங்கள்ல என்ன இருக்கு, உள்ளுக்கு உட்கட்டமைப்பு, கலத்துக்கு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். கலத்தின் உட்கட்டமைப்பை அறிதல். களத்தின் உட்கட்டமைப்பை அறிதல். களத்துக்கு உள்ள இருக்கிற கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது பிறப்புரிமையியல் தொடர்பான ஆராய்ச்சிகள். பிறப்புரிமையியல் தொடர்பான பிறப்புரிமையியல் என்றால் எங்களுடைய டிஎன்ஏன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களானே பிள்ளைகள், டிஎன்ஏ பரிசோதனைகள். பிறப்புரிமையியல் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்யறதுக்கு இத பயன்படுத்துவோம். எது? இலத்திரன் நுணுக்கு காட்டிய பயன்படுத்தும். பிறப்புரிமையியல் ஆராய்ச்சி. பிறப்புரிமையியல் ஆராய்ச்சிகள்ல இத பயன்படுத்த போறோம். சரியா? அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இலத்திரன் நுணுக்கு காட்டி சாதாரணமாக எங்களுக்கு வைரஸ் ஒளி நுணுக்கு காட்டியில தென்படாது. ஆனா இலத்திரன் நுணுக்கு காட்டில வைரசுகளை பார்க்கலாம் சொல்லு. சரியா? அப்ப வைரசுகளை ஒளி நுணுக்கு காட்டியில பார்க்க இயலாது, இலத்திரன் நுணுக்கு காட்டியில பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி பாக்டீரியாக்களை
அது தொடர்பான ஆய்வுகளை செய்யறதுக்கு இலத்திரன் காட்டி யூஸ் பண்ணும். மற்றது தளத்தினுடைய உட்கட்டமைப்பு. தளங்களை நோமலா நாங்க ஒளிநுணுக்கு காட்டில வெளிப்புறத்தை பார்க்கலாம். அதுக்கு உள்ளுக்கு களத்துக்கு உட்கட்டமைப்பு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றத இலத்திரனுக்கு காட்டில தான் பார்க்க முடியும். நம்ம ஒளிநுணுக்கு காட்டியை விட அது 5 லட்சம் மடங்கு பெரிதா காட்டுமன்றதுனால நாங்க இதுக்கு உள்ளேயே போய் வடிவா பார்க்கலாம் எப்படி இருக்கு. அதே மாதிரி பிறப்புரிமையியல் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்காகவும் இலத்திரன் மைக்ரோஸ்கோப்பை நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்தது இலத்திரன் நுணுக்கு காட்டியும் கூட்டு நுணுக்கு காட்டின உருப்பெருக்கமும். இப்ப முதல்ல நாங்க உருப்பெருக்க வலு எப்படி பாக்குறதுன்னு பார்த்திருக்கிறோம். அந்த கூட்டு நுணுக்கு காட்டில 2 வில்லைகள் இருக்கும். அந்த இரண்டினுடைய பெருக்கத்தையும் தனித்தனியாக பெருக்க முடியும். அப்ப பார்வை துண்டுல தர 5 தர 10 போட்டிருந்தா அதை போட வேணும். தர அடையாளம் போட வேணும். அங்கால பொருளில தர 40 தர 50 போட்டிருந்தா அதனுடைய ஒரு பெருக்கத்தை போட வேணும். இரண்டையும் பெருக்கினா வாரது உருப்பெருக்க வலு என்று கதைக்கிறோம். சரியா? அதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய ரோயோ இலையின் கீழ் பக்கம் ஏற்றோல் எப்படி இருக்கும், மனிதனுடைய கன்னக்கலங்கள் எப்படி இருக்கும், ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டி இலத்திரனுக்கு காட்டி சம்பந்தமான விடயங்கள் அங்க ஒளிக்கதிர் பயன்படுத்தப்படாது, இலத்திரன் இலத்திரன் கற்றைகள் தான் பயன்படுத்தப்படும். சரியா? அதே மாதிரி இங்க ஒளிநுணுக்கு காட்டில உயிருள்ள பொருட்களை அவதானிக்கலாம், இலத்திரன் நுணுக்கு காட்டில உயிருள்ள பொருட்களை அவதானிக்க இயலாது. சரியா? ஒரு கூட்டு நுணுக்கு காட்டில தர 2000 உருப்பெருக்க வலுவாக இருக்கும். ஆனால் இலத்திரன் நுணுக்கு காட்டில 5 லட்சம் மடங்கு உருப்பெருக்க வலுவாக இருக்கும். அப்ப ஒரு கூட்டு நுணுக்கு காட்டிய சாதாரண கூட்டு நுணுக்கு காட்டில பார்க்க ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டி பெட்டர், இன்னும் வடிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி இலத்திரன் நுணுக்கு காட்டியினுடைய பிரிவலுவானது 0.0005 மைக்ரோமீட்டர் என்று சொல்லுவோம். பிரிவலு இவ்வளவு சின்ன இடைவெளியில இருக்கிறதையும் தனித்தனியா காட்டும். எங்களுக்கு கண் என்று சொன்னா இதுல இருக்கிற 2 புள்ளிகளை தனித்தனியா காட்ட வேணும்னா அது 2க்கும் இடையில கிட்டத்தட்ட 0.1 மில்லிமீட்டர் இடைவெளியாவது இருக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு அந்த 2 புள்ளியையும் தனித்தனியாக எங்களோட கண் இனம் காணும். அதை விட சின்ன இடைவெளியில இருக்கிறத கூட ஒரு இலத்திரன் நுணுக்கு காட்டியால் தனித்தனியாக எங்களுக்கு காட்ட இயலும். அதை நாங்க பிரிவலு என்று சொல்லுவோம். சரி, அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள்ல இருந்து சில வினாக்கள் முதலாவது, பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது வைரசுக்களை அவதானிக்க பயன்படுத்தப்படும்
வைரசுகளை அவதானிக்க பயன்படுத்தப்படும் நுணுக்குக்காட்டி எது? நுணுக்குக்காட்டி எது? இப்ப இதுல நாங்க எளிய நுணுக்குக்காட்டி, கூட்டு நுணுக்குக்காட்டி, இலத்திரன் நுணுக்குக்காட்டி பார்த்திருக்கிறோம். இதுல எங்களுக்கு வைரசுகளை அவதானிப்பதற்காக எந்த நுணுக்குக்காட்டி பயன்படுத்தப்படும்? சரியா? அடுத்தது இரண்டாவது ஒரு நுணுக்குக்காட்டியில் ஒரு நுணுக்குக்காட்டி பார்வை துண்டில் தர 10 எனவும் பொருளில் தர 50 எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் உருப்பெருக்க வலு யாது? உருப்பெருக்க வலு யாது? உருப்பெருக்க வலு யாது? அதாவது இலத்திரன் நுணுக்குக்காட்டி உருப்பெருக்க வலு யாது? உருப்பெருக்க வலு யாது? எழுதிக் கொள்ளுங்க. 3 கேள்வி. முதலாவது வினா, வைரசுகளை அவதானிக்க பயன்படுத்தப்படும் நுணுக்குக்காட்டி எது? வைரசுகளை அவதானிக்க பயன்படுத்தப்படும் நுணுக்குக்காட்டி எது? இப்ப நாங்க இந்த பாடத்துல 3 விதமான நுணுக்குக்காட்டிகள் பார்த்திருக்கிறோம். ஒன்று எளிய நுணுக்குக்காட்டி, அதாவது கைவில்லை. இரண்டாவது கூட்டு நுணுக்குக்காட்டி பார்த்திருக்கிறோம். அங்க 2 வில்லைகள் பயன்படுத்தப்படும். பார்வை துண்டு பொருளி. மூன்றாவதாக இலத்திரன் நுணுக்குக்காட்டிகள் பார்த்திருக்கிறோம். அங்க ஒளிக்கதிருக்கு பதிலாக இலத்திரன் கற்றைகள் பயன்படுத்தப்படும். இப்ப இங்க எங்களுக்கு வைரசுகளை அவதானிப்பதற்கு இலத்திரன் நுணுக்குக்காட்டி பயன்படுத்தப்படும்.
இலத்திரன் நுணுக்கு காட்டி. இரண்டாவது ஒரு நுணுக்கு காட்டின பார்வை துண்டுல தர 10, பொருளில தர 50 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப உருப்பெருக்க வலு பார்வை துண்டு தர பொருளி ரெண்டையும் பெருக்க வேணும் 500 ரெண்டையும் பெருக்கி வர விடு. மூன்றாவது இலத்திரன் நுணுக்கு காட்டின உருப்பெருக்க வலு 5 லட்சம் மடங்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வகுப்புல உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இல்லையண்டா பிள்ளைகள்? நாங்க இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொண்டு இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.